அரசியல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ள கருத்துக்கள் குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திவ்யா. Facebook, ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் சாமானிய மக்கள் தொடங்கி அரசியல் கட்சி பிரதிநிதிகள், தலைவர்கள் வரைக்கும் பலரும் அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துட்டு வராங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கருத்துக்கள் கேலி கிண்டல் நகைச்சுவை உணர்வோடு இருக்கு, ஒரு சில கருத்துக்கள் ரொம்பவே தாக்கமா, ஒரு சில விமர்சனங்கள் கோபமா முன்வைக்கப்படுது. அந்த விதத்துல இன்னைக்கு அப்படி என்னென்ன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்விட்டர்ல சாமானிய மக்கள், அரசியல் தலைவர்கள், பிரதிநிதிகள் தாண்டி தற்போது இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்களும் தொடர்ந்து அந்த செய்திகளை பதிவிட்டே வராங்க. சமீபத்தில், அதாவது விருத்தாச்சலத்தில் ஜெயலலிதாவினுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் 2 பேர் சிக்கி உயிரிழந்தது தொடர்பான செய்தி தான் அதிக அளவில் நம்மளால பார்க்க முடியுது ட்விட்டர்ல. இதன் பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் தங்களுடைய அரசியல் சார்ந்த, தங்களுடைய அரசியல் கட்சி சார்ந்த எண்ணங்களை நகைச்சுவை உணர்வோட மற்ற கட்சிகளை சாடி வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஊழலை ஒழிக்கிறதுக்காக மக்கள் தேமுதிக என்ற புதிய கட்சியை தொடங்கினோம் அப்படின்னு சந்திரகுமார் சொல்லியிருக்கிறத விமர்சிக்கும் விதமா, அப்போ நீங்க எப்படி திமுக போய் இணைந்தீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு விமர்சனத்தை இங்க ஒருத்தர் முன்வைத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாம Facebookலயும் பல்வேறு விமர்சனங்களும் கேலி கிண்டலும் அரசியல் சார்ந்து பதிவிடப்பட்டு வருது. அந்த விதத்துல இந்த இடத்துல ஒரு மீமி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திமுக எங்கள் தேர்தல் அறிக்கையை காப்பி எடுத்து விட்டதா அன்புமணி ராமதாஸ் சொல்ற மாதிரியும், இது சும்மா கதை விடாதீங்க பாஸ், எங்களுடைய அறிக்கையை தமிழாக்கம் செய்து வெளியிட்டது யாரு அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால், அதாவது ஆம் ஆத்மி கட்சியினுடைய அறிக்கையாக அது இருக்கிறது அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்ற மாதிரியும், இதற்கிடையில பராக் ஒபாமா மிஸ்டர் அன்புமணி, நீங்க என்னுடைய போஸ்டரை காப்பி அடிச்சதா சொல்றாங்களே உண்மையா அப்படின்னு ஒரு கேலி கிண்டலோட இந்த இடத்துல இந்த ஒரு மீம் கிரியேட் ஆகி அது Facebookல பலராலும் பார்க்கப்பட்டு இது குறித்த பல பதிவுகளை நம்மளால பார்க்க முடியுது.